నన్బర్గులకు వణకం నా వెంకట్ ఇది షీప్ అండ్ கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் నేను வெங்கட்னி இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் நண்பர்களே நம்முடைய இந்த சேனலில் செம்மறியாடு வெள்ளாடு தொடர்பான பதிவுகளை போட்டு வர்றோம். வெள்ளாடு செம்மறியாடு அல்லது அது தொடர்பான விற்பனை பதிவுகளுக்கு மேலே ரைட் கார்னரில் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய மொபைல் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். மற்ற விவரங்களை நான் சொல்கிறேன். நண்பர்களே, நேற்று 29/11/2024 அன்னைக்கு கூடூர் சந்தைக்கு வந்த வெள்ளாடுகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வெள்ளாடுகள் பற்றின விலை உள்ளிட்ட விவரங்களை இந்த వీడియోలో நம்ம பார்க்கலாம். ఫ్రెండ్స్, ఈ వీడియోలో నిన్న 29/11/2024 శుక్రవారం రోజు గూడూరు సంతకు వచ్చిన మేకల గురించిన డీటెయిల్ చూస్తాము. అంతకుముందు మీరు ఇంతదాకా మన ఛానల్ని సబ్స్క్రైబ్ చేయలేదంటే సబ్స్క్రైబ్ చేసుకోండి. పక్కనుండే బెల్ బటన్ని క్లిక్ చేసి దాంట్లో ఆల్ అనేదాన్ని ఎనేబుల్ చేసుకోండి. நண்பர்களே, இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்ற பட்டனை எனேபிள் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னுமே கூட 48.5% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. நான் திரும்ப சொல்கிறது ஒன்று தான். பாட்டு, டான்ஸு உள்ளிட்ட என்டர்டெயின்மெண்ட் சேனலுக்கெல்லாம் எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஆடு, மாடு, விவசாயம் உள்ளிட்ட சேனல்களுக்கு அந்த தொழில் செய்கிறவங்க அல்லது அது சம்மந்தப்பட்டவங்க தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஆதரவு தரணும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்றதை எனேபிள் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கருத்து ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். అన్నా ఎంత పడినాయినా జత? జత 13,000, 6.5 ఒకటి అన్ని 6.5. ఎవరున్నా మందే? కూరకే కదా, కటింగ్కే కదా, మేపేదానికా? ఓ, ஜோடி வந்து 13,000 ரூபா. ஒரு ஆடு வந்து 6,500 ரூபா அப்படின்னு சொல்லிக்கிறாப்புல. சென்னையாக இருந்தால் வளர்த்துப்பாங்களாம், சென்னை இல்லாதது வந்து கறிக்கு கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பொதுவாக வளர்ப்புக்குன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. நல்லா இருக்குது, வாங்கலாம். சித்தூர் பக்கத்துலேருந்து வந்து எடுத்துருக்குறாங்க. இதை பார்த்தீங்கன்னா ஜோடி 15,000க்கு வந்து கேட்டு போனாங்க. இதில் வந்து ஒரு 2 குட்டியோடு இருக்குது. మీ పేరునా? యా ఊరు మంది? ఎన్ని ఉన్నాయినా? అయ్యే 10 ఉన్నాయి. ఈ 10 వరకు ఎంత చెప్తున్నారన్నా? 19,000 చెప్పున్నారు. ఇచ్చేదారా? 18,000 వస్తే ఇస్తారు జత. మీ అంచనా ఎంత మాంసం అవుతుంది ఇది? మీ అంచనా ఎంత మాంసం వస్తున్నది ఇది? ఒకటి 20 కేజీలు వస్తుందంట. 20 கிலோ வராது. 20 கிலோ வரணும்னா 40 கிலோ லைவ் வெயிட் இருக்கணும். ஆனால் அந்தளவுக்கு இருக்காது இது. ஒரு 15க்குள்ளே தான் வரும். ఇది సాగుడికి పనికిరావు కదా? ఎంత సాగుడిగా పనికి వస్తాయి? లేకపోతే ఎన్ని పళ్ళు ఉందయ్యా? ஒன்று தான் கொஞ்சம் முத்தனாடு, மீதியெல்லாம் இலை ஆடு. வளர்ப்பு கூட செட் ஆகும் அப்படின்றாரு. వీటికి పిల్లలంతా తనిగా అమ్మేసినారా? పిల్లలు లేవా? అమ్మేసినారు. ఇంక మీట సూలు అవుతాయి అంటారు. అయ్యా இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 குட்டி இருந்தது. 2 குட்டி பால் குட்டி விற்றுட்டேன் அப்படின்றாரு. ஒன்று 1,200, ஒன்று 1,600ன்னு விற்றேன். இன்னும் 2 குட்டி இருக்குன்றாரு. இங்கே இருந்தது அந்த குட்டி அவர் கையில் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ఆయన చేతిలో పట్టుకోమన్నాడా పిల్లల? ఇది ఉన్నాయి 2 పిల్లలు. ఎన్నుడు ఆయన మొత్తం? నాయన అన్న ఎన్నుడు ఇప్పుడు మీరు తెచ్చినట్టు? ఈ 3 అవి కూడా మనయేనా? ఎంత చెప్తున్నారు ఈ జత? ఈ సాగుడికి పనికి వస్తాయి లేక కటింగ్కేనా? సాగుడికే.
ఈ పిల్లలు లేవా? ఎంత వెళ్ళకి ఇస్తారు నా పిల్లలు? ఈ పాలు తాగే పిల్లలు ఏమాత్రం ధరకు అమ్ముతారు? 3,500-4,000 పోతాయి పాలు తాగే పిల్లల సైజుని బట్టి. ఈ ఎన్ని పళ్ళు లేతయ్యానా? ఇవి ఎన్ని పిల్లల ముందు ఉన్నాయి? ఎన్ని పళ్ళ ముందు ఉంది? 2 పళ్ళు. ఇది ముదురుది మారుంది. ఈ 2 ముదురు కదా కొంచెం. ఇది సూలా మొత్తంగా 1, 2, 3, 4, 5, 6 ఉంది. 6 అంటే మొత్తం అంటే జత ఎంత చెప్తున్నారు? 18 ఫైనల్ రేటు. ఈ 2 పిల్లలు దీనియా? 2 ఉన్నాయా? ఈ మేకది ఒకటి దీనిది ఒకటా? 2 ஆட்டுக்கு 2 குட்டி. மீதி எல்லாம் இருந்தது வித்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. வளர்ப்பு கூட செட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிண்ணா, தேங்க்ஸ். ఏమన్నా తిప్పేస్తున్నారా? ఎవరు వెళ్ళి ఎవருண்ணா வந்து? இவங்க வழக்கமாக சந்தைக்கு வர்றவங்க கிடையாது, லாங்லேருந்து வந்திருக்காங்க. ஆடெல்லாம் பார்த்திங்கன்னா நீட்டு போக்கு உயரம் இருக்குது. ஜோடி 26, 27 அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பெருசாக விற்கலை, ஏதோ கொஞ்சம் மட்டும் విత్తుருக்காங்க. మీది எல்லாம் வண்டிకి రిటర్న్ ఏతిட்டு இருக்கிறாங்க. వీళ్ళు యూజువల్గా సంతకు వచ్చేవాళ్ళు కాదు. జత 26, 27 వేలు చెప్తున్నారు. ఏదో కొంచెం మాత్రం అమ్మినారు మారింది, మిగతా అంతా రిటర్న్ బండికి ఎక్కిస్తున్నారు. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி போட்ட ஆடு மாதிரி இருக்குது. ஆனால் குட்டி காணும். குட்டி இதை மட்டும் விற்றுட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பால்லாம் வந்து காம்பில் இருக்குது. இது எல்லாமே குட்டிங்க. இது ஒரு வாங்கறதுக்காக கேட்டிருக்காரு. அவங்க விலை சொல்லினுக்கிறாங்க. 5500 ரூபாய்க்கு அவர் சொல்லினுக்கிறாரு. 6000 ரூபாய்க்கு கம்மி தரமாட்டேன்றார் அவர். பத்து மணி ஆயிடுச்சு, இன்னும் கூட கொஞ்சம் ஆடுங்க இருக்குது. సీజన్ టైంలో ఇవ్వలో నేరంலாம் இருக்காது, சீக்கிரமாகவே காலி ஆகிடும். 5,500 మీరు చెప్పినారు. 6,000 చెప్పినారు, వాళ్ళు 5,500 కాడు. ఈ ఎంత ఎంతనా చెప్తున్నారు జత? ఈ ఎంత కంతనియా? ఈ ఎంత చెప్తున్నారు? జత 7,000, 3,500 వస్తుంది. అయ్యే కొంచెం పెద్దవి 11,000. ఈ కదా చెప్పినారా? అయ్యోరి అయ్యా, అవి కూడా మనయ్యనా? పదములా మరకలే 12,000 చెప్తున్నారు. ఈ వేరనా? ఈ అంతానా? అవి కూడా మరకలే. நண்பர்கள், இது வந்து ஜோடி 10,000 ரூபா சொல்கிறாங்களாம். எல்லாமே வளர்ப்புக்கு யூஸ் ஆகக்கூடிய பெட்ட ஆடுங்க, ஆந்திரா பெட்ட ஆடுங்க. இது வந்து 12,000 ரூபா சொல்கிறாங்க.
இது ஒரு 5500 கேட்டு போயிட்டாங்க. 6000 சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜோடி 6000, அது ஜோடி 7000 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் அந்த அளவுக்கு தெளிவாக இல்லை. ஆனால் இந்த இது பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குது. இது எதுவுமே ஃபைனல் கிடையாது. நம்ம நின்று விலை பேசி எடுத்தோன்னு சொன்னால் ரொம்பவே விலை குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனுடைய குட்டியானே தெரில அவங்களுக்கு, வாங்கினாங்களா என்னன்னு தெரில. పాలు కుట్టుకుంటున్నాను. ఈ జత ఎంత చెప్పున్నారన్నా అయ్యా? ఈ జత ఎంత చెప్పున్నారా? జత 20,000. మాంసానికైనా సాగుడికి పనికి వస్తాయా? పళ్ళు ఎన్ని పళ్ళ మీద ఉన్నాయి అయ్యా? 4 పళ్ళ మీద ఉంది. పిల్లలు లేవు, సూటి మీద ఉన్నాయన్నా? செனையாடுன்றாங்க. வளர்ப்புக்கு யூஸ் ஆகுன்னு சொல்கிறாங்க. ஜோடி 20,000 சொல்கிறாங்க. ஒரு ஆடு 10,000 சொல்கிறாங்க. நல்லா ஹைட் இருக்குது, லென்த் இருக்குது. இப்போ அவருக்கு இடுப்பு அளவுக்கு வருது பாருங்கள். ஒரு சிலது செனை இருக்கும், ஒரு சிலது குட்டியோடு வந்திருக்கும். குட்டிகள் கூட வச்சுட்ருப்பாங்க. మొత్తం ఎన్ని ఉంటాయన్నా? 4. ఈ జత ఎంత చెప్తున్నారు? 13,500 చెప్తున్నారు. ఇచ్చేదేరా? 10,000కి అడిగున్నారు. మీరు ఇచ్చి వస్తే ఎంత వస్తే ఇస్తారా? 12,000 వస్తే ఇస్తారు. 13,000 చెప్తున్నారు. 12,000 వస్తే ఇచ్చేస్తారు. ఈ మరకలేనన్నీ హైట్ కదా మరి, ఆ మేకలు మరి హైట్ వచ్చేటి అయ్యా? అవి వేరే, ఇవి ఒక రవ్వ మట్టం, అవి వేరే జాతి. హైట్ వచ్చేటి ఏ ఏరియా పిల్లలు బాగా హైట్ వస్తాయి? ఆ సైడ్ వస్తాయి. ఒంగోలు, పామూరు ఈ సైడు. சரிண்ணே சார். இது எல்லாமே பெட்டைக்குட்டிங்க. ஜோடி வந்து 13,500 சொல்கிறாரு. 12,000 வந்தால் கொடுத்துட்றேன்றாரு. ஒவ்வொன்றும் 6,000 சொல்கிறாரு. கட்டிங்காக கேட்டுக்கிறாங்க. எவ்வளோ முடிவாகுதுன்னு பார்க்கலாம். படிக்குது సాగుడుకోసరమా? సాగుడుకోసరమా? கட்டிங்கேண்ணா? ஜோடி 18,000 எடுத்துருக்குறாங்க. கட்டிங்காகன்னு சொல்கிறாரு. ஆனால் நல்லாயிருக்கு. $19,000க்கு, அதாவது ஜோடி 19,000க்கு 200 கம்மியாக கேட்குறாரு. இவர் 19,000க்கு கம்மி தரமாட்டேன்றாரு. 19కి 200 తక్కువ అవుతున్నాడా? 19కి 200 తక్కువ అవుతున్నాడు. నేను అన్నాడా? 19 ముడి అయిపోయిందా? 19,000க்கு முடிவாயிடுச்சா? వీడియో ఎత్తుకుండా ఏమలే. ఎవరు మంద? ఎన్ని పిల్లలు ఉన్నాయి? ఎంత ముడి అయినాయి? ఏరున్నాయి. ఇది రాష్ట్ర మట్టం. ఎంత పడిందినా? 19,000. 19,000కి 200 తక్కువ అడిగితే ఈయన అంటున్నాడా? ఈయన உங்கள் అంగడి మారు వ్యాపారం. వేరే సంతకి ఎత్తుకొని ఏ ఊరు సంతకి పోతాను? ఓ కేఎస్ సత్రం. తెలుసులే, చిత్తూరు పోతాం. మాది ఇక్కడ తడ దగ్గర గుమ్మడిపండి. తడా దగ్గర గుమ్మడిపండి, தமிழ்நாட்டில் వస్తుంది. இதுலேருந்து ஒரு 2 ஆடு எடுத்திருக்காங்க. ஜோடி 19,000ன்னு சொல்லிட்டு இவங்க வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு வேறு இடத்துல விற்கிறது தான். இவங்க சித்தூர் பக்கத்துலேருந்து வந்திருக்காங்க. சித்தூர் பக்கத்தில் கேஎஸ் சத்திரம் அப்படின்ற சந்தை இருக்குது. அந்த சந்தையில் தான் எடுத்துகிட்டு போயிட்டு விற்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு.
அவங்க காட்டுற இந்த 2 ஆடு தான் அவங்க எடுத்தது. மீதியெல்லாம் எடுக்கல அவங்க. இந்த 2 ஆடு மட்டும் ஜோடி 19,000 சொல்லி எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி செலக்ட் பண்ணி எடுத்து வேறு சந்தையில் எடுத்துன்னு போயிட்டு விற்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி செலக்ட் பண்ணுறாங்கன்னா, நல்லா இருந்ததுன்னா வளர்ப்புக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வளர்ப்புக்கு விற்கும்போது கொஞ்சம் கூடுதல் விலை வச்சு விற்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடுகள் ஹைட் இருக்கும், நல்லா லென்த் இருக்கும். பெரிய சைஸ் ஆடுகள். நம்ம சித்தூர் அப்புறம் வேலூர் இந்த பக்கம் வந்துட்டோன்னா இந்த ஆடுகள் கிடைக்காது. நம்ம சைடு ஆடுகளை பல்லாடுகள் சொல்லுவோம். ரொம்ப ஹைட்டு கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹைட்டான ஆடுகளை நம்ம சைடு விரும்பி எடுப்பாங்க அப்படின்றதுக்காக ఇங்கேருந்து వాங்கிட்டு வந்து అங்கே విక్కిరాంగ. బాగుండదు. ఏం చెప్పినారు ఇట్నా? అది కొదం మీతంతా పోతులా అన్ని మరకలా? ఇదే కొదం అంటే గొర్రెయా? రేట్ ఏమి ఎంత చెప్పినావా? 16 చెప్పిన. இந்த ஆடுகளை ஜோடி 12,500 சொல்கிறாரு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நின்று விலை பேசணும்னு சொன்னால் ரொம்பவே குறையும். அவங்க சொல்கிறது கூடுதலாக தான் சொல்லுவாங்க. சந்தையை பொறுத்த வரைக்கும் எல்லா வாரமும் ஒரே மாதிரி இருக்காது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 10 மணி ஆகிடுச்சு. ஆனால் இந்த ஆடுங்கள்லாம் நிற்கிது. ஸோ அதனால தான் விலை கம்மியாக சொல்கிறாங்க. மற்ற நாளில் பார்த்திங்கன்னா 14 ரூபா சொல்லுவாங்க. அப்புறம் 12 ரூபா 11 ரூபான்னு சொல்லிட்டு வரும். இன்றைக்கி சொல்கிறதே 12,500 சொல்கிறாங்க. 12,500 சொல்லும்போது நம்ம ஒரு 10 ரூபா அளவில் கூட எடுக்கலாம். அது ஒரு குட்டி 5 రూపాయలు அந்த மாதிரி கூட எடுக்கலாம். జత 15,000 చెప్తే అట్ట ఎంత కూర అవుతుంది? అంత 15,000 చెప్పేది. ఒకటి 7.5. ఎంత ఇస్తావు ఫైనల్ అప్పుడు? 13.5కి ఇచ్చేస్తాం సార్. ఏం మాట్లాడకుండా 13.5కి ராணி வస్తుంది. இது எல்லாமே கெடா குட்டிகள். ஜோடி 13,500 ஃபைனலாக கொடுத்துறோன்னு சொல்கிறாரு. விலை பேசினா இன்னுமே குறையும். எல்லாமே 15 கிலோவுக்கு மேலே லைவ் வெயிட் வரக்கூடிய குட்டிகள் தான்.